இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். முதல் உலக போர் எதனால நடந்தது? முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்களை விவாதிக்கவும். என்னென்ன காரணத்தினால இது நடந்தது அப்படின்றத நம்மள கேக்குறாங்க. முதல் காரணமே எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா, யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். அது என்ன சார் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ்? யூரோப்னு நம்ம ஒரு கான்டினென்ட் சொல்றோம்ல, அங்க நிறைய கண்ட்ரீஸ் வந்து என்னன்னா ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு டீமா இருந்தாங்க. ஓகே, ஒரு சில பேர் வந்து கூட்டணியா ஒரு டீம்னா அவங்களுக்கு அப்போசிங்கா இன்னொரு டீமும் இருந்துச்சு. இப்போ ஒரு பேச்சுக்கு பிரான்ஸ் பிரிட்டன்லாம் வந்து ஒத்துமையா இருப்பாங்கன்னா, இதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரியா ஆஸ்திரியா ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கும். ஓகே, அப்போ நட்பு நாடுகள் இருந்தது, எதிரி நாடுகள் இருந்தது. யூரோப்புக்குள்ளேயே நட்பு நாடுகளும் இருந்தது, எதிரி நாடுகளும் இருந்தது. ஸோ யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ், இதான் முதல் காரணம். சரியா? அடுத்து வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். நாட்டுப்பற்று இருக்கும், ஆனா அந்த நாட்டுப்பற்ற வயலண்டா தான் காட்டுவாங்க. வன்முறை மூலமா தான் வந்து நாட்டுப்பற்றை காட்டுவாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பார்க்கலாம், நீ வந்து என்னோட கடவுளை நீ பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை சேர்ந்த ஒருத்தவன் இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒருத்தவனை வற்புறுத்துவான். அவன் சொல்லலைன்னா நீ இந்தியனே கிடையாதுன்றதெல்லாம் நம்ம நாட்டுல அடிக்கடி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிறத பார்ப்போம். அது தப்புன்னு தலைவர்கள் கண்டிச்சு பேசுவாங்க. ஓகே, இப்போ ஒரு பேச்சுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, சில நேரங்கள்ல ஒரு ஹிந்து வந்து ஒரு முஸ்லீமையோ இல்ல ஒரு கிறிஸ்டினையோ பார்த்து நீ வந்து என் மதத்தோடைய ஒரு தெய்வத்தை புகழ்ந்து பேசுன்னு சொல்லுவாங்க. அவங்க மறுத்தாங்கன்னா நீ இந்தியனே இல்லைன்னுவாங்க. சேம் வில் ஹேப்பன் வித் ஒரு முஸ்லீம் வந்து நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு இந்தியனை ஹிந்துவை ஏதாவது சொல்லலாம், இல்ல ஒரு கிறிஸ்டினை சொல்லலாம். கிறிஸ்டின் வந்து முஸ்லீமை சொல்லலாம், இல்ல கிறிஸ்டின் வந்து ஹிந்துவை சொல்லலாம். யாரோ ஒருத்தர் இப்படி மாத்தி பேசுறது. ஆனா அதை வன்முறையா காமிக்கும் போது அது பிரச்சனை. வன்முறைனா என்ன? பிரச்சனை உருவாக்குறது, அடிக்கிறது, உதைக்கிறது, கடையை இழுத்து போட்டு காலி பண்றது. அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். அந்த டைம்ல ஜெர்மனில ஒரு எம்பரர் இருந்திருக்காப்ல, அவர் ரொம்ப அக்ரெசிவா இருந்திருக்காப்ல. ஜெர்மன் பேரரசரின் தாக்குதல் மனப்பான்மை, ஜெர்மனி மீது பிரான்சின் விரோத போக்கு. ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் எப்படி விரோதி, எதிரி ரெண்டு பேரும். சரியா? ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. இந்த ஹாஸ்டிலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் தான் வந்து என்ன? விரோதம். ஹாஸ்டிலிட்டின்ற வார்த்தைக்கான அர்த்தம் விரோதம். அப்புறம் இம்பீரியல் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ். ஓகே, வித் த பால்கன்ஸ். பால்கன்ஸ்ன்றது என்ன? பால்கன்ன்றது ஒரு நாட்டை சேர்ந்த மக்களுடைய பேர். அப்படி ஒரு நாடு இருக்கு. சரியா? சோ பால்கன் பகுதியில் பேரரசு சக்திகளின் அரசியல். அப்ப அந்த பகுதியில மிகப்பெரிய பேரரசுகள்லாம் வந்து அங்க அரசியல் பண்ணி வந்து என்ன செய்யறாங்க? பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. சோ அப்ப அந்த பால்கன் போர்கள், அப்ப அந்த பால்கன் பகுதிகள்ல என்ன ஆகுது? போர் உண்டாகுது. சரியா? என்ன ஆகுது? போர் உண்டாகுது. இப்போ ஒரு குறிப்பிட்ட யூரோப்ல இருக்கிற நிலப்பகுதியில வாழக்கூடிய பீப்புளை தான் நம்ம வந்து பால்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கூட இந்த பேரரசு சக்திகள் கூட நடந்த போரை தான் நம்ம வந்து பால்கன் போர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்போ இதுல நம்ம பார்த்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இப்ப என்ன செய்ய போறோம்? முழுசா டீட்டெயிலா கத்துக்க போறோம், இன்னும் தெளிவா. முதல் பார்ட் என்னது? யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ்ன்றதான் முதல் காரணமா இருந்துச்சு. அது என்ன யார் யாரெல்லாம் டீமா இருந்தாங்க, யார் யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்க. இப்போ 1900ல the European great powers were divided into two armed camps. யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே 1900ல ரெண்டு கேம்பா பிரிஞ்சு இருந்துதான். சரியா? 1900 ஆண்டில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய நாடுகள் இரண்டும் ஆயுதப்படை முகாம்களை மிகப்பெரிய ஆயுதப்படை முகாம்களாக பிரிஞ்சிருந்தன. ஆயுதங்கள்லாம் வச்சு படையா ரெண்டு குரூப்பா வந்து பிரிஞ்சிருந்தாங்க. இட் கன்சிஸ்டட் ஆஃப் சென்ட்ரல் பவர்ஸ் அண்ட் அலைடு பவர்ஸ். இதுல ரெண்டு விதமான சக்தி இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா ஒரு சென்ட்ரல் பவர், இன்னொன்னு அலைடுனா நேச நாடுகள், நட்பு நாடுகள்னு சொல்லுவோம். அது மத்திய சக்திகள் மற்றும் கூட்டணி சக்திகளை கொண்டிருந்தது. அலையன்ஸ்னா என்ன? அப்ப கூட்டணி, நட்பு, இதெல்லாம் வந்து இது அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் பவர்ஸ் ஃபார்ம் த ட்ரிபிள் அலையன்சஸ். சென்டர்ல இருக்கக்கூடிய பவர் அது வந்து யாரு? முக்கியமா 3 பேர் வந்து ஜெர்மனி, இட்டாலி, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி. இவங்க 3 பேரும் சேர்ந்து இவங்களை நம்ம ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்திரியா ஹங்கேரின்றது ஒரே பகுதி தான். ஜெர்மனி, இட்டாலி, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி. சோ இது 3 சேர்ந்து
ட்ரிபிள் அலையன்ஸா இருந்தது. மத்திய சக்திகள் மூவகை கூட்டணியை உருவாக்கின ஜெர்மனி, இத்தாலி, அப்புறம் ஆஸ்திரேலியா, ஹங்கேரி. அடுத்து வந்து பார்த்தோம்னா அலைடு பவர்ஸ் தான் நம்ம வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம். நட்பு கூட்டணி சக்தி, நட்பு சக்தி, சரியா? அப்ப அந்த கூட்டணி சக்தி வந்து யார் யாருன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இவங்க 3 பேரும் வந்து பார்ட்னர்ஸ் மாதிரி. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமா இருந்தாங்க. கூட்டணி சக்திகளுக்கு மூவகை உடன்பாடை உருவாக்கின அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து என்ன அவங்க நாட்டுல வன்முறை இருந்தது, வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்றாங்க. இல்ல என்னது வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்றாங்க. என்ன சார் வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம், எப்படி வன்முறை இருந்தது அங்க? With the growth of nationalism, the attitude of my country right or wrong I supported developed. இப்ப என்னன்னா இந்த நாட்டுப்பற்று ஒரு வெறி மாதிரி மாற மாற அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள் தப்பு பண்ணா கூட இது ஏன் நாடு, அவன் தப்பே பண்ணாலும் நான் அவனை குறை சொல்ல மாட்டேன்ற ஒரு மனநிலை மக்களுக்கு வருது. அது எப்படி அது சரியாகுமா? இப்ப நம்ம நாட்டுடைய ஒரு தலைவர் தப்பு பண்றாருன்னா அந்த தப்பை நம்ம தட்டி கேட்கணுமா கூடாதா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. தட்டி கேட்கணும். அது விட்டு இல்ல அவன் என் தலைவன், நான் தான் அவனுக்கு ஓட்டு போட்டேன், அவன் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது எப்படி? அது தப்பாயிடும். ஆனா மக்கள் என்ன செய்யறாங்க, நாட்டுப்பற்றுன்றத அப்படி எடுத்துக்கிட்டாங்க. நேஷனலிசம் வளர வளர மை கண்ட்ரி மை ரைட், ஓகே ரைட்டோ ராங்கோ நான் சப்போர்ட் பண்ணுவேன். தேசியவாதம் வளர்ந்ததுடன் ஓகே என் நாடு சரியா தவறா இருந்தாலும் நான் அதையே ஆதரிப்பேன் என்ற மனப்பான்மை உருவாகிறது. இப்ப இங்கிலாந்து நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா பிளைண்ட் பேட்ரியாட்டிசம், கண்மூடித்தனமான தேசப்பற்று. அந்த கண்மூடித்தனமான தேசப்பற்றாலதான் இந்தியா மாதிரியான நாட்டுகளுக்கு வந்து இந்திய மக்களை கொடுமைப்படுத்தினாங்க. ஏன்னா நாட்டுல சொல்லிட்டாங்க, என் நாட்டுல எனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக நான் அப்பாவிகளை கொலை பண்ணுவேன், கொடுமைப்படுத்துவேன்ற மனநிலையில அவங்க இருந்தாங்க. அடுத்து பிரான்ஸ்ல எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். இங்க வந்து பிளைண்ட் கண்மூடித்தனமான, இங்க எக்ஸ்ட்ரீம்னா என்ன, தீவிரமா இருக்கிறது. தீவிரமா ஓகே அதுக்கு ஒரு காரணமே இருக்குது. தீவிரமா வந்து எப்படி இருக்குது, தேசப்பற்றோட இருக்கிறது. ஜெர்மனில திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். எனது ஜெர்மனியில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, நான் தான் எல்லார விட பெரிய ஆள், ஜெர்மனியில பிறந்ததால மட்டுமே இந்த பூமியில இருக்கிறதுல மிக சக்தி வாய்ந்த மனிதர்கள் நாங்க தான், வி ஆர் ஆல் பவர்ஃபுல்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜெர்மன் நாகரிகம் மற்றும் பண்பாட்டை பற்றி உயர்வாக நினைத்தல், அவங்கள பத்தி அவங்களே பெருமையா நினைச்சுக்கிறாங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஜெர்மன்ஸ் அப்படின்றதுனால. அடுத்து அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். இன்னும் அந்த ஜெர்மன் எம்பரர் ரொம்ப அக்ரெசிவா இருந்தாராமே. என்ன அப்படி அக்ரெசிவா இருந்தாரு, என்ன வந்து தாக்குதல் மனப்பான்மையோட அவர் இருந்தாரு? எம்பரர் கைசர் வில்ஹெல்ம் II, என்னது எம்பரர் கைசர் வில்ஹெல்ம் II ஆஃப் ஜெர்மனி ரொம்ப அக்ரெசிவா ஓகே தாக்குதல் மனப்பான்மை கொண்டவராக இருந்திருக்கார். He proclaimed that Germany would be the leader of the world. இந்த உலகத்துக்கே ஜெர்மனி தான் வந்து எப்படி இருக்கும், லீடரா இருக்கும், தலைவனா இருக்கும், சக்தியின் பீடமா இருக்கும் அப்படின்னு அவர் கருதுறாரு. The German Navy was expanded against Britain. பிரிட்டன் எதிர்த்தும் கூட அவர் என்ன செய்யறாருன்னா ஜெர்மனுடைய கடற்படையை பெரிதுபடுத்துறாரு. அப்ப ஜெர்மனி உலகின் தலைவராக இருக்கும் என்று அவர் அறிவித்தார். இந்த உலகத்துக்கே லீடர் ஜெர்மனியா தான் இருக்கும். பிரிட்டனை எதிர்த்து ஜெர்மன் கடற்படை விரிவுபடுத்தப்படுகிறது. அவங்களோட கடற்படையை ரொம்ப பலம் வாய்ந்ததா பெருசா மாத்துறாங்க ஜெர்மன். இது இங்கிலாந்து எதிர்க்கிறதுக்கு அப்புறம் கூட. பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேற ஓல்டு ரைவல்ஸ். இது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் வாய்க்கா தகராறு இருந்திருக்கு. ஓகே இது வந்து என்னோட எல்லடா, இது உன்னோட எல்லடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி பழைய போட்டி நாடுகளாக இருந்தன. இவங்களுக்கு நடுவில் ஏற்கனவே வந்து என்னது ஓகே போட்டிகள் இருந்தது. வில்ஹெல்ம் கிடையாது சார், அது வந்து வில்ஹெல்ம் தான். நானும் அதான் நினைச்சேன், அப்படிதான். ஆனா இதுல இந்த டெக்ஸ்ட் போட்டவங்க அப்படி போனா நானும் அதான் நினைச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது வில்ஹெல்ம் தானே சொன்னேன், இதுல வித்ஹெல்ம்னு இருக்கு. ஓகே தமிழ்ல படிப்போம் விஸ்ஹெல்ம், தமிழ்ல அதுக்கு மேல கொலை பண்ணி வச்சிருக்கு வில்ஹெல்ம். ஓகே ஏன்னா நான் ஒரு சினிமா படத்துல பார்த்திருக்கேன் அந்த பேரை. சரி இப்ப அடுத்து இந்த பால்கன் இஷ்யூக்கு வருவோம். என்ன பால்கன் இஷ்யூ? The League attacked and defeated Turkish forces in first Balkan War. டர்க்கி நாட்டை சேர்ந்தவங்களை நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்னா பால்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது டர்க்கி நாட்டை சேர்ந்தவங்க பொதுவா வந்து பால்கன்ஸ்.
அப்ப முதல் பால்கன் போர்ல வந்து லீக் கூட்டணி துருக்கி படைகளை தாக்கி தோற்கடித்தது. துருக்கியில இருக்கிற எல்லா படைகளையும் வந்து இந்த லீக் கூட்டணி, இந்த லீக்னா யாரு இவங்க, ஜெர்மனி, ஓகே, இட்டாலி, அப்புறம் யாரு அவங்க, ஹங்கேரி, ஆஸ்திரியா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பால்கன் வார்ல வந்து டர்க்கியை தோக்கடிக்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு ட்ரீட்டி, அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் லண்டன் படி the new state அல்பானியா வாஸ் கிரியேட்டட். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்குறாங்க. தமிழ்நாடு, கேரளா நம்ம ஸ்டேட் சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட் உருவாக்குறாங்க. அதோட பேர் வந்து என்னன்னா அல்பானியா. லண்டன் உடன்படிக்கையின்படி, லண்டன்ல அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி அல்போனியா என்ற புதிய நாடு உருவாக்கப்பட்டது. அல்பேனியா என்ற நாடு உருவாக்கப்பட்டது. The division of Macedonia, however, did not satisfy Bulgaria. இப்போ இந்த மாசிடோனியா அப்படின்னு ஒரு நிலப்பகுதி இருக்கு, ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை டிவைட் பண்ணதில்ல, அதை தனித்தனியா பிரிச்சதில்ல யாருக்கு இஷ்டம் இல்லை, பல்கேரியாவுக்கு இஷ்டம் இல்லை. சரியா? சோ மாசிடோனியாவின் பிரிவு இருப்பினும் பல்கேரியாவை திருப்திப்படுத்தவில்லை, அவங்களுக்கு அது கடுப்பாயிடுச்சு. பல்கேரியாஸ் வார் எண்டட் வித் த சைனிங் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட் இன் ஆகஸ்ட் 1993. அப்ப இந்த பல்கேரியாவுடன் வந்து இந்த ஊரை பிரிச்சதுனால, மாசிடோனியாவை பிரிச்சதுனால ஒரு போர் வருது. அந்த போரும் எப்ப வந்து முடிவடையுது அப்படின்னா, ஓகே, புக்காரெஸ்ட், ஓகே, என்னது புக்காரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து அவங்க ஒரு உடன்படிக்கை எழுதுறாங்க. சரியா? அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போடுறாங்க. எப்போ? 1913. அதோட இந்த போர் வந்து முடிவுக்கு வருது. அப்ப ஆகஸ்ட் 1913 புக்காரெஸ்ட் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டதன் மூலம் பல்கேரியாவின் போர் வந்து முடிவுக்கு வந்தது. அப்போ இந்த பால்கன் பிரச்சனையா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பால்கன் வார் வந்து யாரு போய் வந்து டர்க்கி அட்டாக் பண்றா? டர்க்கி அட்டாக் பண்ணது லீக், இந்த அதாவது ஜெர்மனி, இட்டாலி, அப்புறம் வந்து ஹங்கேரி, ஆஸ்திரியா இருக்குல்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து முதல்ல போய் பால்கனை அட்டாக் பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள சமாதானமா போறதுக்கு லண்டன்ல ஒரு ட்ரீட்டி, ஒரு கையெழுத்து வந்து போட்டு எல்லாம் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுல அல்பேனியான்னு ஒரு புதுசா ஸ்டேட்டே உருவாக்குறாங்க. ஆனா அந்த ஸ்டேட்டை உருவாக்கும் போது மாசிடோனியா அப்படின்ற ஒரு ஊர் வந்து ரெண்டா பிரியுது. அப்படி அதை பிரிச்சது பல்கேரியாவுக்கு பிடிக்கல. சரியா? பல்கேரியாவுக்கு பிடிக்கல. அது என்ன, நீ பிரிக்கும் போது என் ஊரையும் சேர்த்து பிரிக்கிற அப்படின்ட்டு அவங்க சண்டைக்கு போயிருக்காங்க. அந்த சண்டையும் 1913 புக்காரெஸ்ட், ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட்ல ஓகே கையெழுத்திட்டு வேணாம்பா சண்டையை நிறுத்திப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. சரியா? இப்போ இமீடியட் காஸ் என்ன? இந்த வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான இமீடியட் காஸ் வந்து என்ன? ஆன் 28th of June 1914, okay, the Archduke Franz Ferdinand, heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by Princip, a Bosnian Serb. பாஸ்னியா அப்படின்றது ஒரு நாடு. அப்போ இந்த பாஸ்னியா நாட்டை சேர்ந்த ஒருத்தவன் பிரின்சிப் அப்படின்ற இந்த என்னது நாட்டை சேர்ந்த ஆஸ்திரியா ஹங்காரியாவுடைய நாட்டை சேர்ந்த எம்பரரை அவன் வந்து என்ன செய்யறான், அசாசினேட் பண்றான். அசாசினேட்னா வந்து என்ன, போட்டு தள்ளுறது, பினிஷ். ஓகே, தே ஆர் பினிஷிங் ஹிம் ஆஃப். அப்ப அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவன் நிகழ்த்துறான். திஸ் வாஸ் த இமிடியட் காஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ 1914 ஜூன் 28 அன்று ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசின் இளவரசரும் பேரரசர் பிரான்ஸ் யோசப் அவர்களின் வாரிசுமான பிரான்ஸ் பெர்டினன்ட், அவன் பேர் வந்து என்னது, பிரான்ஸ் பெர்டினன்ட். ஓகே, ஸோ அவன் வந்து இங்க என்ன செய்யறான் அப்படின்னா அசாசினேட் செய்யப்படுகிறான், கொலை செய்யப்படுகிறான். அந்த கொலை தான் இந்த போர் உடனடியா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருந்தது அப்படின்றாங்க. சரியா? சோ இது வரைக்கும் நடத்தின இந்த கதை ஓகே உங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா புரிஞ்சிருக்குன்னு சொல்லு. இது சார்ந்து உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னாலும் அந்த கேள்விகளை வந்து நீங்க என்கிட்ட என்ன செய்யலாம், கேட்கலாம். சார் இந்த பாயிண்ட் எனக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது எனக்கு திரும்ப சொல்லுங்க, எனக்கு அது புரியல அப்படின்னாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா?